ஆமாங்க. தெரியலையே. புரியவில்லை. இன்னும் சிறிது தூரம் சென்றால் யார் என்று புரியவில்லை. சம்மதத்தினை வாங்க வேண்டும். இவ்வளவுதானே? என்னுடைய அப்பாவோட சென்று நம்ம இதனுடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாய்க்கிறேன். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பேன். அம்மாவோட எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்கி கொண்டு நாளை இடத்து சீக்கிரமா ஆடி பாடிக்கொண்டு குத்தாட்டப்படுகிறானா குறுக்கு வகை சென்று நறுக்கடி முடிப்போம். அனைத்து வேலையும் நல்ல முறையில் முடிந்துவிட்டதை கடினமா அதுக்கரை ஓரம் ஒரு ஆடவனுக்கு என்னடா வேலை? மண்ணு குடிக்கலான்னு வந்தேங்க. தாகம் எந்த விட்டதா? மண்ணு குடிக்கலான்னு தான் வந்தேன். ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க. என்னடா உழைக்கிறா? உயிரை காப்பாத்திட்டேன். ஆண்டவன் அல்லவா இப்படித்தான் இருக்க வேண்டும். காப்பாற்றினேன். தந்தை பெயரே இருக்கிறாய். அப்படியா? காப்பாற்றின பிறகுதான் தெரியுதா அவங்க நாட்டு இளவரசி வேல்விழி. ஆமா. அவங்க சொன்னாங்க எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தாலும் உங்களைத்தான் மணந்து கொள்ளும் எல்லாம் இறந்துடவே சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். பணக்கார குடும்பம் ஏழ்மையான குடும்பம் இருவருக்கும் ஒத்து வராது வேணான்னு சொன்னேன். அப்படியும் மீறி நானும் அவங்களை காதலிச்சுட்டேன். பஞ்ச பரதேச ஆசைப்படலாமா? படை தளபதி ஆள வந்தான் இருக்கும் வரை இந்நாட்டு இளவரசி வேல்விழி மீது உன் கரம் படலாமா? இல்லை படத்தான் விட்டான். சர்வ இளவரசி காதலிக்கிறேன். இளவரசி என்ன காதலிக்கிறாங்க? அது எங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, இளவரசிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்?
வச்சுட்டாமா, கால் தூக்கி வச்சுட்டாமா. உன்னுடைய அக்கா மகளா இருந்தாலும் நான் காதலிக்க கூடாதா அல்லது திருமணம் செய்து கொள்ள கூடாதா? இப்போது சொல்கிறேன் கேடா, திருமணம் என்று ஒன்று நடந்தால் இளவரசி வேள்வியோடு மட்டும்தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போடா. ஒரு முறை நான் நாள வந்தானே வருவான். பழிக்கு பழி, பஞ்சத்திற்கு வைத்தான். கடிதமணி நான் சொல்லுங்க. அரங்கோ தான் உறங்க ஆறு கடல் நீ உறங்க திறங்கோ தான் உறங்க திருவாரக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கே நடியத்து கிடக்குது ரோசா அரங்கோ தான் உறங்க அருள்கடல் நீ உறங்க திறங்கும் தான் உறங்க திருவாரக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கு நாதியத்து கிடக்குது உன் ரோசா பாட எழுதி வச்ச தண்ணி செவத்திலெல்லாம் அடி மழைய அடிச்சு அத்தனையும் கரண்டிருச்சு தாட எழுதி வச்ச சாந்தி செவத்திலெல்லாம் அடி மழைய அடிச்சு அத்தனையும் கலந்துருச்சு தங்களையும் தங்களையும் ஆச வச்ச இந்த மரம் தங்களையும் தங்களையும் ஆச வச்ச இந்த மரம் வாழ வச்சு பார்க்கறையே பார்த்திருந்த ஒரு சனம் அரங்கும் தான் உறங்க அருள்கடல் நீ உறங்க திறந்தும் தான் உறங்க திருவாரக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கு நாதியத்து கிடக்குது உன் ரோசா கத்தி மேலப்பட்டாருமே கரைக்கேடா போக முன்னே பொட்ட வச்ச ரோசா பூவே பொடி வேற வெயிலிலே கத்தி மேலப்பட்டாருமே கரைக்கேடா போக முன்னே பொட்ட வச்ச ரோசா பூவே பொடி வேற வெயிலிலே தண்ணிக்குள்ள அடங்கிடுமா தந்தீக பிரியிலே தண்ணிக்குள்ள அடங்கிடுமா தந்தீக பிரியிலே தந்திரத்து பார்த்ததுன்னு சொன்னது கரமோடு ஆழங்கும் தான் உறங்க அருள்கடல் நீ உறங்க திறக்கும் தான் உறங்க திருவாரக்கா உறங்க நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கே நாயத்து கிடக்குது ரோசா வேலைக்கு போயிட்டு வரணும் போற மகன் இது வரைக்கும் வரவே இல்லையே ஏதாவது இருந்து என்ன தெரியல இவ்வளவு பாரா என்னடா என்னப்பா முதல்ல ரத்தம் வருது முதல்ல ஏண்டா சரி இப்படியடா ஒரு வேலை செய்யணும் ஏண்டா இவ்வளவு ரத்தம் வருது அப்படி என்னடா வேலை செஞ்ச யாருன்னே தெரியலம்மா, மரணமா அடிச்சுட்டாங்கம்மா. மறைமுகம் அடிச்சாங்களா ஏண்டா தப்பு செய்யாத யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படி நீ என்னப்பா தப்பு செஞ்ச ஆத்துல ஒரு பெண் அடிச்சுட்டு போனாங்க, உன் உயிரை தம்மா காப்பாத்தல. உயிரை தரடா காப்பாத்தினேன் அதுக்கு என்னடா காப்பாத்துல தெரியுது அவங்க நாட்டு இளவரசி இளவரசியா சொன்னாங்க. எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தால் உங்களை தான் மனதில் சொல்லாதீங்கன்னா இறந்துடுவோம் சொல்லிட்டாங்கம்மா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அதையும் மீறி நானும் என் மனசை பறி கொடுத்துட்டேன். அறிவு கட்டணே. என்னடா வார்த்தை சொல்ற ஒரு நாட்டு இளவரசி ஆத்துல விழுந்துட்டா காப்பாத்தணும்னு சொல்ற காப்பாத்துறது தப்பு இல்லப்பா அந்த பெண் மனசை பறி கொடுத்துட்டா நானும் என் மனசை பறி கொடுத்துட்டு சொல்றியே நீ சொல்ல வேண்டிய வார்த்தையா இது ஏண்டா மனசை பறி கொடுத்துன்னு சொன்னதுக்கே உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களே இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்முடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியுமா நாம எங்க மன்னர் குடும்பம் எங்க நமக்கு அவங்களுக்கு ஒத்து வருமா நம்மள உயிரோடு விடுவாங்களா நம்மள உயிரோடு விட மாட்டாங்க
வேணாம் ராஜா. பெரிய எடுத்து பொல்லாப்பு நமக்கு தேவை கிடையாது ராஜா. அம்மா சொல்றது கேளு. வேண்டாப்பா, அந்த பெண்ணை மறந்துரு. அந்த பெண்ணை மறந்துருப்பா. அந்த பெண்ணை மறந்துட வேண்டுமா? முடியாதம்மா. இறந்தவரை சொல்லாத பெண்களை இறந்து அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா, மறக்க முடியாதா? முடியாதம்மா. பாவி, ஒரு பெத்த தாயி, எவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன். நான் உயிரை விட்டாலும் விடுவன தவிர அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே. எனக்கு மகன், எனக்கு மகன். உனக்கு இந்த தாய் வேண்டுமா? இல்ல அந்த தாய் வேண்டுமா? எனக்கு தாய் தானம்மா வேண்டும். தாய்க்கு பிடிக்காதம்மா தாரம். 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஈடு இடை இந்த உலகில் எதுவுமே கிடையாதம்மா. எவ்வளவு குலம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கிவிடலாம் அம்மா. ஆனால் தாயுடைய அன்பை வாங்க முடியுமா? தாயுடைய பாசத்தை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாரிடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டில இருப்பதன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுக்கு யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த சாமிடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டான பின்னும் எண்ணெய் செஞ்சு குளிக்க வைப்பா. உச்சி முதல் பாதம் வரை ஒத்தி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா. நிலாவை பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள். இஞ்சி விரல் நகக்கடிப்பா. பிள்ளையத்து சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாரிடம்? தெய்வம்
உனக்கு எனக்கு ஒத்து வராது என்னை மறந்து சொல்லிட்டு வந்துடுறோம். வந்தா எடி நின்னுக்கிறான் வந்தான எடி நின்றான் போய் சொல்லிட்டு சீக்கிரமா வந்து நில்லு. அம்மா தங்கச்சி எங்கம்மா? கோயிலுக்கு போறேன்னு போறவா இன்னும் வரவே இல்லப்பா. கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? ஆமா நம்ம தங்கச்சி கூட்டிட்டு பிரச்சனை அப்புறம் போய் சொல்லிட்டு வரோம். என்ன ஆனது என்று ஒன்றுமே புரியவில்லை. வந்துட்டு என்னாச்சு? சொன்ன மாதிரிகாரம் அந்த கதிரவனை மண்டியில ஓங்கி அடிச்சு மழைக்கு கீழே விழுந்துட்டான். யார் ரெண்டாவது நோக்கல யாரும் வந்தாங்க ஓடி